கலாட்சேத்திரத்துக்கு அப்புறம் தான் முதல்ல வாசன் கூப்பிட்டு நீங்கள் நம்மளுடைய ஜெமினியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கோ, நீங்கள் அங்கே குடத்து விளக்காக இருக்கக்கூடாது, உங்கள் பாட்டு எல்லாருக்கும் போகணும். அப்போல்லாம் கர்நாடிக் மியூசிக் தான், நிறைய பக்தி படங்கள் தான். ஜெமினியில் 100 சம்பளத்தில் இருந்தார் அவர். ஆமாம். இப்போது வாசன் சார் சொன்னார், படம் நீங்கள் எப்போ கூப்பிடலும் நான் வந்து ஒர்க் பண்ணி தரேன், இந்த மாதிரி வெறுமை உட்காந்துட்டு உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்க மனசுக்கு ஆகலை, இந்த மாதிரி அவள் கூப்பிடுறா, நான் போகிறேன்னு. அதுக்கு என்ன போயிட்டு வாங்க, ஆனால் எனக்கு எப்போ நீங்கள் வரணும்னு சொல்லி கடைசி இரும்பு திரை வரைக்கும் அவர் பாட்டு எழுதியிருக்கார் ஜெமினிக்கு. அப்புறம் டைரக்டர் சுப்பிரமணியம், பத்மா சுப்பிரமணியத்துடைய அப்பா, அவர் தான் நீங்கள் வந்து குச்சேலராக நடிங்க. ஐயோ எனக்கு நடிக்கலாம் தெரியாதுப்பா, ஒன்றுமே வேண்டாம், நீங்களாக இருங்கோ, நாங்கள் பார்த்துக்கணும். அந்த மாதிரி அவர் நடிக்கிறதுக்கும் கடவுள் அப்படி ஒரு லீலை பண்ணினார். அந்த மாதிரி தான் அவருடைய. எத்தனை படத்தில் நடிச்சார் அவர்? 4 படம் நடிச்சிருக்கார். குச்சேலா நடிச்சார். குச்சேலா, பேர குச்சேலா, பக்தச்சேதா, தியாகபூமி. பாட்டு முதல் பாட்டு வந்து சீதா கல்யாணம். சீதா கல்யாணம் அந்த மாதிரி அவர் அந்த படம் தான் முதல்ல ஆரம்ப பாட்டு எழுதுறது. அதுக்கப்புறம் நிறைய படம், கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேலே எழுதியிருக்கார். அவர் பாட்டால் இவர் பாட்டு பெருசாகுதுதான், இவர் பாட்டால் அவர் நடிப்பு பெருசாகுதுதான் கிடையாது. அந்த ஒரு காம்பினேஷன் எங்கள் குருவாக்கும் அப்படின்னு சொல்வார் எம்கேடி. இல்லை, எத்தனை படம், தீனகருணாகரனே, நடராஜா, சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து, கிருஷ்ணா முகுந்தா முராரே, மன்மதலிலே உண்டாருந்தோ. அதை வந்து என்ன ராகம் பேரே தெரியாமல் ரிச்சாகர் எல்லாம் பாடின்னு போவோம். அப்போல்லாம் கை ரிச்சா தானே வள்ள பாடின்னு. சொல்லப்போனால் இன்னைக்கும் சாருகேசினா மன்மதலிலே தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமாம், அதை வச்சு பேஸாக வச்சு நிறைய பாட்டு வந்துடுது. முழு பாட்டாக கொடுத்துடுவார். அப்புறம் பிஜிஎம் ஒண்டி தான் அந்த காலத்து டைரக்டர்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட மியூசிக் பிஜிஎம் மட்டும்தான். ஆனால் அப்படிங்கிறதுனால நாங்கள் நீங்கள் லிரிக்ஸ் எழுதி கொடுங்க நான் பாடிக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கும் சரிம்பார். பாட்டு நாங்கள் மியூசிக் போட்டுக்கிறோம்னாலும் அதுக்கும் சரிம்பார். இல்லை அவளோட மியூசிக்கு பாட்டு எழுதி கொடுங்கன்னா அதுவும் எழுதி கொடுப்பார். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு எவரடி. என் பாட்டில் யாரும் கை வைக்க கூடாது இப்பெல்லாம் ரொம்ப அழட்டிக்கிறாங்களே. அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்பவே விசாலமான ஒரு மனசு. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. கர்நாடக சங்கீத உலகிற்கும் சினிமா உலகிற்கும் எத்தனையோ கற்கண்டு பாடல்களை தந்த அந்த மகா மேதை பாபநாசம் சிவன் அவர்களை மறக்க முடியுமா? இன்று அவருடைய மகள் திருமதி ருக்மணி ரமணி அவளை சந்திக்கிறோம். ருக்மணி அவர்கள் அற்புதமான கம்போசர், பாடகி, டான்ஸ் குரு, பாடலாசிரியர் என்று அவருக்கு பல சிறப்புகள் உண்டு. வாருங்கள் அவரை சந்திப்போம். வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை சபாக்கள் அடிக்கடி பார்ப்பேன், ரொம்ப நாள் சமீபத்தில் பார்க்க முடியல. உங்கள் அப்பாவை பற்றி பேசுறதுங்கிறது எனக்கு ரொம்ப இது ஒரு மாறுபட்ட அனுபவமாக இருக்குது. பரவசமான அனுபவம், ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கும். பாபநாச சிவனுடைய கீர்த்தனைகள்லாம் கேட்கும்போது நான் அடிக்கடி ஆச்சரியப்படுவேன், எப்படி இப்படிலாம் ஒரு சில ராகங்களை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ அவங்க வீட்டுக்கே வந்து உங்களை சந்திக்கும் போது அது தனி அனுபவமாக தான் இருக்குது. அப்பாவுடைய ஆரம்ப காலம்ங்கிறது, பாபநாச சிவனுடைய ஆரம்ப காலம்ங்கிறது அவர் வந்து கேரளாவில் தான் வளர்ந்தார் இல்லையா? இல்லை, கோலகம் பிறந்தாரை வெஞ்சு ஒரு 7 வயசுக்கு அவருடைய தந்தையார் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய தமையனார் ராஜகோபால ஐயரையும் அழைச்சிட்டு எங்கள் பாட்டியா வாழ 2 பேரையும் அழைச்சிட்டு திருவேண்டரம் போயிட்டார். அவர் பிறந்தது பாபநாச பக்கத்தில் கோலகம், நன்னிலம் தாலுக்கால போலகம்ன்ற கிராமத்தில். இப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இப்போ. ஸோ அப்போயே அவர் 7 வயசுலேயே தந்தையார் இருந்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டார். ஸோ அங்கே தான் படித்தார் அவர். அங்கே தான் படித்தார். மகாராஜா சம்ஸ்கிருத காலேஜுன்னு இருக்குது. ஆமாம், அதில் சம்ஸ்கிருதத்தோடு படிச்சுட்டு மகோபாத்தியாய வரைக்கும் பண்ணினார். அங்கே படித்த படிப்பு தான் நிறையா, கிராஜுவேஷன் வரைக்கும் அதுவே போச்சு. பேசுகிற மொழி அந்த ஊரில் எல்லாமே மலையாளம் தான். தமிழுக்கு பரிச்சயம்னா வீட்டுக்குள்ளே அம்மாவோட பேசுகிறது உண்டு தான், மற்றதெல்லாம் எல்லாருமே சம்ஸ்கிருதம் அல்லது மலையாளம் தான். தமிழ் அவர் முறையாக படிக்கலை. தமிழ் முறையாக படிக்கலை, சங்கீதமும் முறையாக கற்றுக்கல. ஆமாம், அப்படியே கேள்வி ஞானத்தில் நீலகண்ட சிவன் பஜனை. அதுக்கப்புறம் அந்த ஊரில் நிறைய மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருந்தா. அவளெல்லாம் போய் ஆவலாக அந்த ஊட்டுப்புறைன்னு இருக்கு, அதில் அவர் வந்து ஒத்தாசை பண்ணிட்டு அது மூலம் சாப்பிட்டு அது மூலம் தான் படிச்சுட்டு இருந்தார். அந்த சாயங்காலம் ஸ்கூல் அந்த காலேஜ் விட்ட உடனே எங்கே மியூசிக்கும் அங்கே ஓடிடுவார். அப்படி ஒரு சங்கீதத்தில் ஒரு ஆர்வம், அப்படி கேட்டு வந்தது தான் நிறைய. அவர் குடும்பத்தில் ஏதோ மியூசிக், நல்ல மியூசிக் இருந்திருக்கு அவருடைய குடும்பத்தில். ரொம்ப நல்ல மியூசிக், அத்தனை பேரும் நல்ல மியூசிஷியன்ஸ் அண்ட் நல்லா பாடக்கூடியவா.
அந்த மாதிரி எல்லா பெரியவாளும் இருந்திருக்கா. நீலகண்ட சிவனை தான் மானச குருவா நினைச்சிட்டு இருந்தார் அந்த மாதிரி. அப்புறம் கோனேராஜபுரம் வைத்தியநாதையர் வந்து அவரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவர் கச்சேரி எங்க இருந்தாலும் தேடி ஓடி போய் பார்க்கலாம். மானசீக குரு இவாள்லாம். அவர்கிட்டயே அவர் உட்காந்து பாட பாட அதை கேட்டு கேட்டு இவர் நிறைய வளர்ந்தவர். அந்த தமிழும் அந்த சங்கீதமும் அவருக்கு எப்படி வந்ததுன்னாக்க இந்த பகவத் கருணை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, முறையா சங்கீதம் கத்துக்கல அவரு. அதாவது அங்க இருக்கக்கூடியவா வந்து அங்க யாரோ சாம்ப பாகவதர், அவ வந்து சரளி வரிசை, அதுக்கப்புறம் நின்னு கோரி வர்ணம் மோகனத்துல ஒரு ஸ்வரம் மாத்திரம் சொல்லி கொடுத்து, இவ்வளவுதான் அவரோட சங்கீதம். அவ்வளவுதான் கத்துட்டாரு. அவ்வளவுதான். பெரிய விஷயமாச்சு. ரொம்ப பெரிய சமாச்சாரம். இதெல்லாம் அப்படியே பகவத் கொடுக்கறத தவிர வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு சங்கீதம். தமிழ்ல சுயம்புன்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு பெரிய சுயம்புவர் போல இருக்கு. ஸோ கேரளாலேருந்து எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தார்? அப்புறம் அவருடைய 21 வயசுல தாயார் மறைஞ்சு போயிட்டா. தாயார் ஆமா. உடனே எங்க பெரியப்பா, அதாவது அவருடைய தமையனார் ராஜகோபால் ஐயர் வந்து அவர் தமிழ் படிச்சார். அந்த ஊர்ல தமிழ் ஸ்கூல்லாம் இருந்திருக்கு. இவர் படிக்கலையே தவிர அவர் தமிழ் படிச்சார். அப்புறம் இந்த பாக்ஸிங் இதெல்லாம் அவருக்கு, இந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப இஷ்டம். அதனால பாபநாசம் ஹைஸ்கூல்ல வந்து பிடி மாஸ்டராகவும் தமிழ் மாஸ்டராகவும் ஜாயின் பண்ணிட்டார். இவர் வந்து அப்பா போனதுக்கு அப்புறம் எல்லாமே வெறுத்து போயிட்டு போகிறதுக்கு நீலகண்ட சிவன் மறைவு எல்லாம் சேர்ந்து அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, சரி, அங்கேருந்து அப்போல்லாம் ரயிலெல்லாம் கிடையாது, நதியில் போட்டிலெல்லாம் போகணும். அந்த மாதிரிலாம் போய் எங்கெங்கே கோவிலோ என்னென்ன ஊரோ அங்கே அந்த கோவில் மேலே அந்த தெய்வத்து மேலே அப்படியே பாடின்னு உட்காந்துருப்பார். அப்போல்லாம் கம்போஸ் பண்ணலை, ஏதோ தெரிஞ்ச பாட்டெல்லாம் அந்த அவர்கிட்ட கற்றுட்ட பாட்டெல்லாம் பாடிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவரோட 23, 24 வயசுக்கெல்லாம் தமிழ்நாடு பக்கம் வந்துட்டார் கேரளாலேருந்து. அண்ணாவோட தான் சேர்ந்து வளர்ந்தார் அவர்? இல்லை, அங்கே திருவனந்தபுரத்தில் இருந்த வரைக்கும் சேர்ந்து வளர்ந்தா. அதுக்கப்புறம் இவர் பாபநாசத்தில் வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்பப்போ எங்கள் தகப்பனார் அப்பப்போ அவரோட போய் தங்கி. இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக்கு. அவருடைய அண்ணா ராஜகோபாலருடைய பொண்ணு தான் விஎன் ஜானகி, என்னுடைய அக்கா. ஸோ அண்ணா வீட்டு மாப்பிள்ளை தான் எம்ஜிஆர். ஆமாம் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த தகவலே தெரியாது. ஆமாம். ஆகா, ஜானகி அக்காவும் நாராயண அண்ணாவும் 2 பேரும் பெரியப்பாவோட பசங்க. ரொம்ப எங்கள் கிட்டலாம் ரொம்ப ஒரு. அப்போ எம்ஜிஆர் உங்கள் வீட்டுக்கு நிறைய தடவை வந்திருப்பாரு? நிறைய எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வருவார். அவர் கொஞ்சம் மந்திரி ஆனதுக்கப்புறம் நாங்களாம் கொஞ்சம் தள்ளி இருந்துட்டோம். ஏன்னா நம்மளால் அவர் கெட்ட பேர் வரக்கூடாது. இப்போ இதெல்லாம் சகஜம் நமக்கெல்லாம். அப்போது அப்பா போகவே கூடாதுன்னு நாங்களாம் கேட்போம் அதை. ஸோ 21 வயசில் அப்புறம் இந்த பழைய கதைக்கு வருவோம். 21 வயசில் இங்கே வந்துட்டார், சென்னைக்கு வந்துட்டார். 21 வயசில் தேசாந்திரமாக இங்கே வந்துட்டார். வரத்துக்கு இங்கே வரும்போது ஒரு 29, 30 வயசு இருக்கும். அந்த மாதிரி வரும்போது இந்த திருவாரூர், இந்த மாதிரி தஞ்சாவூர், இந்த பக்கங்கள்லாம் வந்து கோவில் எல்லாம் பாடிட்டு இருக்கச்சு அவருடைய பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சி கொஞ்சம் அவர் பாட்டை கேட்க ஆரம்பித்தா. இங்கே வந்து ஒரு பாட்டில் தேசாந்திரமாக சுற்ற ஆரம்பிச்சிட்டார். வீடு வாசலில் இன்னும் வச்சுக்கல, ஒன்றுமே இல்லை. இந்த திருவாரூரில் மகாதேவையர்னு வக்கீல் மகாதேவரும் இருக்கு. அவருடைய முயற்சி என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய வித்வான்கள்லாம் சேர்த்து வச்சு இப்பேற்பட்ட சங்கீதம் இவர்கிட்ட இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குமாப்பா. 5 கட்டைக்கு லேடிஸ் மாதிரி அவ்வளோ ஸ்ருதி வச்சுட்டு பாடுகிறோம். இவரோட சங்கீதம் எல்லாம் வீணாக போகக்கூடாது, நம்ம இவருக்கு எப்படியான ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஏதாவது ஒரு இடத்துல உட்காத்தி வைக்கணும், இவர் அப்போ தான் எல்லா சங்கீதம் உலகத்துக்கு கிடைக்கும். அப்பவும் திருவாரூர் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் எங்கெங்கே உற்சவம், அந்த சப்தஸ்தானம் இருக்கே திருவையாறில், அங்கே புதுக்கோட்டை, இந்த எங்கெங்கே பஜனை எல்லாம் எங்கெங்கே உற்சவம் நடக்கிறதோ அதிலெல்லாம் போய் பஜனையில் கலந்துக்கிறத தவிர பஜனை தான் என்னுடைய மூச்சுன்னுவர். அந்த மாதிரி இருந்தார். அப்போ வந்துட்டு இந்த திருவாரூரில் வரும்போது அந்த தேரோட்டத்துக்கு முன்னாடி இவர் பாடிட்டு போகிறார். தன்னை அறியாமையும் முதல்ல உன்னை துதிக்க அருள்தா அந்த பாட்டு பாடுறார் குந்தல வராளியில். அதான் அவரோட ஃபர்ஸ்ட் பாட்டு. அதை தொடர்ந்து உடனே துதிக்க அருள்தா, இன்னிசையுடன் உன்னை துதிக்க அருள்தா, இதான் அவரோட முதல் பாட்டு. எல்லாத்துலேயும் சினிமா கர்நாடிக் எல்லாத்துலேயும் முதல்ல அது வரைக்கும் எழுதவே ஆரம்பிக்கல, அதான் ஃபர்ஸ்ட். அதை தொடர்ந்து உடனே அந்த பஜனை போயிட்டே இருக்க. எல்லாரும் ஒரே ஆச்சரியம், அப்படியே வந்து எல்லாரும் சூழ்ந்து விட்டாலாம். அவருடைய சிஷ்யனாக இருக்கக்கூடியவர். அப்புறம் அந்த இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த மகாதேவியருடைய வம்சம் தான் என்னுடைய மருமகள் வந்தா எனக்கு. அப்போ அந்த மலரினை துணையேன்னு ஒரு ரீதிகோள ராகத்தில் அடுத்த பாட்டு. உடனே அந்த கண்ணு ஐயர் அந்த மாதிரிலாம் நிறைய வித்வான்களுங்க. உடனே ஆஹா, நம்மளுடைய தமிழகத்துக்கு தமிழ் தியாகையர் பிறந்துட்டார். ஆமாம், அப்பா தமிழ் தியாகையர்னு அது ஒரு காலத்தில் நிறைய சொல்லுவாங்க அதை. ஆமாம், எல்லா பாட்டும். ஆனால் நாகஸ்வரெல்லாம் கேட்டு கேட்டு தான் ஒரு சங்கீதங்கள்லாம் நிறைய கற்று அந்த காலத்திலேயே தொடர்ந்து பாட்டை எழுத ஆரம்பிச்சிட்டார். அவர் பாட்டில் எக்ஸ்டெம்பரா பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆமாம்,
இந்த பாட்டு அது என்ன பண்ணுவார், எங்கேயாவது போகிறாருன்னா ஒரு சின்ன கேலண்டர் பேப்பர் தான் அதில் பின்னாடி தான் போய் போட்டுவிடுவார், வச்சுக்கலாம் தெரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மணி மாமாவாள்லாம் வந்து சேர்ந்துட்டா சிஷ்யாளா. அப்போ அந்த காலகட்டத்தில் எங்கேயும் திருவாரூரில் தங்கியிருந்தாரா? திருவாரூரில் அப்போ தங்கலை, வந்துட்டு அங்கங்கே 10 நாள் தங்குவார், அப்புறம் கிளம்பிடுவார். ஒரு இடத்துல தேசாந்திரி மாதிரி அந்த மனசு வரைக்கும் அவருக்கு துறவரம் தான், ஏதோ இருந்தார் அப்படிதான். பற்று தாமரை இலை தண்ணி சொல்வாள் அந்த மாதிரி வம்சத்தில் இருந்தார், குடும்பத்தில் இருந்தார், ஆனால் இல்லை. அப்படியே சுற்றிட்டே தான் இருந்தார் அவர். அவர் அண்ணா இவரை கூப்பிட்டுக்கலையா? ஏன் இந்த மாதிரி சுற்றுறீங்கன்னு அண்ணா? அப்போ அவர் தமிழ் ஆசிரியராக அங்கே செட்டில் ஆகிட்டார். எங்கே? பாபநாசத்தில். பாபநாசத்தில். அப்பப்போ இவர் போவார், அவ்வளோதான். பாபநாசத்துக்கு போயிட்டு வருவார். போவார், 10 நாள் இருப்பார். அப்புறம் அவருக்கு அங்கே இடம் கொள்ளாது, மனசு கொள்ளாது. உடனே வேற எங்கேயாவது கோவில்னா எங்கேயாவது கிளம்பிடுவார். ஆமாம், இவ்வளோ ஒரு பக்திமானு ஆர்த்தடாக்ஸ் பிராமின், அவர் எப்படி சினிமா அவரை இழுத்து? ஏன்னா அந்த காலத்தில் சினிமாங்கிறது வந்து ஒரு பெரிய தடையாக இருந்தது. இங்கிலீஷில் டேபுமா, அது போகக்கூடாது, அதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்லாம் சொல்கிற காலம்லாம் இருந்தது அந்த காலத்தில் இல்லை. அதை அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து சினிமாக்குள்ளே வந்து, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. சொல்லுங்கள். எப்படின்னா இவர் பாடுறதெல்லாம் அப்புறம் நிறைய இங்கே சென்னை வந்ததுக்கு அப்புறம் இவெல்லாம் சேர்ந்து லக்ஷ்மி அம்மாள் எங்கள் பாட்டியை கல்யாணம் பண்ணி வச்சா. அப்புறம் மயிலாப்பூர்லேயே ஒரு இடம், மந்தவெளியில் ஒரு இடம் பார்த்துட்டு வாடகைக்கு இருந்தார். முதல்ல அதுக்கு முன்னாடி மத்தல் நாராயண் ஸ்ட்ரீட் அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் இந்த மந்தவெளிக்கு வந்தார். அப்போ வந்து எல்லாரும் இந்த பாட்டு, அந்த பஜனை இவர் பாடுறச்சே எல்லாரும் வந்து சேர்ந்துப்பா. அப்போ நிறைய தியாகராஜர் பாட்டு அது இதுதான் பாடுவார், தன்னோட பாட்டை எதானே பாடுவார். இந்த காணக்கண் கோடியில் அந்த பஜனையில் ஆன் த ஸ்பாட் பாடினது தான். காணக்கண் கோடி வேண்டும். அதான். அப்போ வந்துட்டு இந்த நம்ம அடையார் ருக்மிணி தேவியினுடைய தகப்பனார் நீலகண்ட ஐயர்னு அவர் இருந்தார். அவர் கேட்டுட்டு நேர போய், ருக்மிணி இந்த மாதிரி நீ நம்ம தேசஃபேஸ் சொசைட்டிக்கு ஒரு டீச்சர் வேணும், நீ ஏன் இப்படி ஒருத்தர் இருக்கா, ரொம்ப நல்லா பாடுறாரு, அப்படியே நமக்கு மனசு உருக்குறது அப்படின்னு சொல்லி, சரி கூட்டின்னு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. அவருக்கு எனக்கு இதெல்லாம் டீச் பண்ணலை, நீங்கள் என்ன ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் பாடுங்கன்னு அங்கே கேட்டுக்கிறோம், நாங்கள் பாடுறோம் அப்படின்னு. அந்த மாதிரி அங்கே சேர்ந்தார். அங்கே சேர்ந்து நிறைய பாட்டு இவர் வெளியிலலாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவளை ஜெமினி வாசன் சார், அப்புறம் பட்சிராஜா ஃபிலிம்ஸ் அவளை, ஸ்ரீராமுலு நாயுடு, இவாள்லாம் நீங்கள் ஏன் எங்களுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுங்களேன், இந்த மாதிரி ஆரம்பித்தது தான் அந்த பாட்டு. சினிமாவில் அப்படி தான் உள்ளே வந்தார். ஆமாம், கலாட்சேத்திரத்துக்கு அப்புறம் தான் முதல்ல வாசன் கூப்பிட்டு, நீங்கள் நம்மளுடைய ஜெமினியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கோ, நீங்கள் அங்கே குடத்து விளக்காக இருக்கக்கூடாது, உங்கள் பாட்டு எல்லாருக்கும் போகணும். அப்போல்லாம் கர்நாடிக் மியூசிக் தான், நிறைய பக்தி படங்கள் தான். சரி, அப்புறம் அத்தை, நாங்களாம் அத்தைன்னு தான் சொல்லுவோம் ருக்மிணி தேவியை, நீங்கள் போங்க பரவாயில்ல, அப்பப்போ எனக்கு வந்து நீங்கள் பாடுங்கோ, கச்சேரி பண்ணுங்கோ எல்லாம் சொல்லியிருந்தேன். அங்கே போய் இருந்தாக்கா அங்கே எப்படின்னா ஜெமினி வாசன் வந்து 7-8 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு பாடம் எடுப்பார், ரொம்ப கேப் இருக்கும். அப்போது இவாளை ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட்னு வச்சுட்டு மாத சம்பளம்லாம் கொடுத்துருந்தேன். அந்த பெரிய சம்பளம்னா 100 200 பெரிய சம்பளம் அந்த காலத்தில். ஸோ ஜெமினியில் 100 சம்பளத்தில் இருந்தார் அவர். ஆமாம், ஒரு 2-4 மாதம் இருந்திருக்கார். அப்போது அவரை கூப்பிட்டு அந்த சமயத்தில் வந்து பட்சிராஜாவை எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தோம், கோயம்புத்தூரில் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சோம். கான்ட்ராக்ட் உட்காந்தாச்சு. அப்போது வாசன் சார்கிட்ட சொன்னார், படம் நீங்கள் எப்போ கூப்பிடலும் நான் வந்து ஒர்க் பண்ணி தரேன், இந்த மாதிரி வெறுமை உட்காந்துட்டு உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்க மனசுக்கு ஆகலை, இந்த மாதிரி அவள் கூப்பிடுறா, நான் போகிறேன்னு, அதுக்கு என்ன போயிட்டு வாங்க, ஆனால் எனக்கு எப்போவும் நீங்கள் வரணும்னு சொல்லி கடைசி இரும்பு திரை வரைக்கும் அவர் பாட்டு எழுதியிருக்கார் ஜெமினிக்கு. அதே மாதிரி அங்கெல்லாம் போய் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய எல்லா படத்துக்கும் கூப்பிட ஆரம்பித்தார். அப்புறம் டைரக்டர் சுப்பிரமணியம், பத்மா சுப்பிரமணியத்துடைய அப்பா, அவர் தான் நீங்கள் வந்து குச்சேலராக நடிங்க. ஐயோ எனக்கு நடிக்கலாம் தெரியாதுப்பா, ஒன்றுமே வேண்டாம், நீங்களாக இருங்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த மாதிரி அவர் நடிக்கிறதுக்கும் கடவுள் அப்படி ஒரு லீலை பண்ணினார். அந்த மாதிரி தான் அவருடைய. எத்தனை படத்தில் நடிச்சார் அவர்? 4 படம் நடிச்சிருக்கார். குச்சேலா நடிச்சார். குச்சேலா, குபேர குச்சேலா, பக்தச்சேதா, தியாகபூமி. தியாகபூமி. ஆமாம், தியாகபூமியில் அவருக்கு வந்து நிஜமாவே ரொம்பவே தேசபக்தி ஜாஸ்தி. மகாத்மா காந்தி போன அன்றைக்கி அந்த ரேடியோ முன்னாடி உட்காந்து அழுதுண்டே உட்காந்துருக்காரு, நாங்கள் பார்க்குறோம், அவங்கள சின்ன பசங்க. அந்த மாதிரி அவ்வளோ பக்தி. நிறைய பாபநாசத்தில் அந்த மீட்டிங்கெலாம் நடக்கிற போது இவர் வந்து பாடுவாராம், இந்த கூட்டம் கூடுறதுக்கு முன்னாடி பாட சொல்வாள், அதெல்லாம் பாடின்னு இருப்பார். அதே மாதிரி கிருஷ்ணருடைய அந்த மாளிகையில் அவரை வரவேற்று அவரை உட்கார வச்சு அந்த பாத பூஜையெல்லாம், நீங்கள் நல்லாவே பண்ணுங்க, அவரை எல்லாத்துக்கும் ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே இருக்க ஒரு கண்ணு மூடி பகவானேன்னு சொல்லிட்டு கல்பகாம்பா சொல்லிட்டு அப்படியே கண்ணு மூடின்னு இருக்கு. அதான் முதல் படம். இதெல்லாம் எனக்கு அப்பாவோட சிஷ்யன் மணிமாமா சொன்ன விஷயங்கள் இது. அப்போலாம் என்ன வயசு இருக்கும் அவருக்கு? அப்பா அவருக்கு வந்து ஒரு 30 வயசு இருக்குமா, மேலேயே இருக்கும். 1890 பிறந்தார், 45 வயசு இருக்கும் அப்போ. கல்யாணம் முன்னாடி ஆயிடுத்து.
நீங்கள் பிறந்துட்டேன். நான் 30 அதுக்கு முன்னாடி எனக்கு 2 அண்ணா ஒரு அக்கா. ம். அக்கா வந்து நீலா ராமமூர்த்தி, அவளும் பாட்டெல்லாம் எழுதுவா. அண்ணாக்கள்லாம் மியூசிக்கு வரல. பெரிய அண்ணா வந்து அவனுடைய பொண்கள்லாம் இப்போ பாடுறா. என்னோட கூட என்கிட்ட வந்து கற்றுக்கலாம். நீங்கள் கடைசி பொண்ணு. நான் கடைசி பொண்ணு. சின்ன அண்ணா கல்யாணம்லாம் பண்ணிக்கல, இறந்து போயிட்டார். ஒரு அண்ணா மாத்திரம். பெரிய அண்ணா இருக்கல? பெரிய அண்ணாவும் இப்போ இல்லை. இப்போ இல்லை, எனக்கே 88 வயசு. நான் உங்கள் நீலா இருக்கா? நீல ஒத்துருமே இல்லை. நான் தான் இப்போ லாஸ்ட்டு ஃபேமிலியில். அப்போ அந்த இந்த மாதிரி அவரை வந்து இந்த அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் பால் அபிஷேகத்தில் அவர் கண்ணை முடிந்து சிவா கபாலீஸ்வரா சொல்லிட்டு உட்காந்துருக்கு. இந்த டாண்டனோ யாரோ ஒரு டைரக்டர் அப்போ, எனக்கு பேர் தெரியல, ஞாபகம் இல்லை. எலிஸ் டங்கனா? எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவர் வந்து தீபாவளிலாம் எடுத்து அவர் பார்த்த உடனே அவர் சாட்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டாராம். இது என்னவோ பெரிய சமாச்சாரமாக இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி, அதாவது எதாக இருந்தாலும் உன்னுடைய செயல்பா, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னை மறந்து போயிடுவார். அந்த மாதிரி ஒரு சுவானுபாவம் அதை சொல்கிறது. அவருடைய பாட்டில் இது வந்து நடித்ததில் இதுதான் முதல் படம். ஆமாம். என்ன படம்? குச்சேலா. பாட்டு முதல் பாட்டு வந்து சீதா கல்யாணம். அதுக்காக இதுக்கு நம்ம பாட்டு அப்புறமா நடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டா? முன்னாடியே பாட்டு. ஆமாம். அது வந்து 35-36லேயே இதுக்கு போயிட்டார். சீதா கல்யாணம் 34ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கல்கட்டாவில் அழிச்சுட்டு போய் நம்ம எஸ் பாலச்சந்திரனுடைய பிரதர் அவள் எல்லாருமா தான் நேரவே எல்லாருமே அங்கே போயிடுவாள். அங்கேயே எழுதணும், அங்கேயே ரெக்கார்ட் பண்ணோம். அந்த மாதிரி அப்போல்லாம் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. சரி சரி. அங்கே தான் முதல் பாட்டு எழுதினார். அந்த பாட்டெல்லாம் ராஜம் டிராயிங்லாம் எழுதுவார். எஸ் ராஜம். இந்த எஸ் பாலச்சந்திரோட பிரதர். அவர் சொல்லுவார், எனக்கு அவர் அப்பா அம்மா அப்படி எனக்கு அப்படி பாட்டு எழுதியிருக்காரு எல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி அவர் அந்த படம் தான் முதல்ல ஆரம்ப பாட்டு எழுதுறது. அதுக்கப்புறம் நிறைய படம், கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேலே எழுதியிருக்கார். 100 படத்துக்கு மேலே எழுதியிருக்கார். அதுவும் அப்பா எம்கே தியாகராஜ காம்பினேஷன் இருக்கு பாருங்க. ரொம்ப ஜி ராமநாத் ஐயர் அவரு சமயத்தில் உள்ள வர்றார். குறிப்பாக எஸ்வி வெங்கட்ராமன். ஆமாம். இது எப்படின்னா இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இவர் இருக்காரு நம்ம மியூசிஷியன் எம்கேடி. அவர் வந்து நாங்கள் அப்போ ஸ்ரீனிவாசன் ஸ்ட்ரீட்டில் வீடு வாங்கியாச்சு. அவர் வருவார் அங்கே நேராக அப்பாட்ட கற்றுக்கிறதுனா எப்படின்னா, அவர் எங்கே நிறுத்துறாரு, எங்கே மூச்சு விடுறாரு பார்த்தா அந்த மாதிரி பார்த்து அவ்வளோ ஸ்ரத்தையாக கற்றுப்பார். தாராஜவர் வீட்டுக்கு வருவார். நான் அப்போ எனக்கு 4-5-6 வயசுக்குள்ளே இருக்கும். ஓடி போயிடுவேன். அப்புறம் அது ஒரு காலனி மாதிரி, அந்தண்டு பக்கம் அப்போல்லாம் நிறைய வீடு கிடையாது, நிறைய ஹட்ஸ் இருக்கும். இவரோட கார் வந்து நின்ன உடனே அப்புறம் அப்படி ஒரு கலராக இருப்பாரா, அந்த குப்பத்து ஜனங்கள் எல்லாரும் வந்து சூழ்ந்து விடுவாங்க. காரை தொட்டு பாப்பா அவர்கிட்டக்க வருவார். அதெல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இப்போ சொன்னால் பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, சிரிப்பாகவும் இருக்குது. அந்த மாதிரி அப்போ எல்லோரும் வரும் நேரம் வந்து கற்றுப்பார். அதாவது மறுநாள் ரெக்கார்டிங்னா முதல் நாள் வந்து கற்றுண்டு தான் செய்வார். கற்றுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாடுவார். அவர் பாட்டால் இவர் பாட்டு பெருசாக வந்துதான், இவர் பாட்டால் அவர் நடிப்பு பெருசாக வந்துதான் கிடையாது. அந்த ஒரு காம்பினேஷன் எங்கள் குருவாக்கும் அப்படின்னு சொல்வார் எம்கேடி. எங்களெல்லாம் வந்தோடனே நம்ம மடியில் தூக்கி உட்காத்தி வச்சுட்டு ஒவ்வொன்றும் அவ்வளோ பிரியமாக இருப்பார். இல்லை எத்தனை படம், தீனகரணாகரணே, நடராஜா, சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து, கிருஷ்ணா முகுந்தா முராரே, மன்மதலிலே உண்டோ. அதை வந்து என்ன ராகம் பேரே தெரியாமல் ரிச்சாக்கார் எல்லாம் பாடின்னு போவோம். அப்போல்லாம் கை ரிச்சா தானே வல்ல பாடின்னு. சொல்லப்போனால் இன்றைக்கும் சாருகேசினா மன்மதலிலே தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமாம், அதை வச்சு பேஸாக வச்சு நிறைய பாட்டு வந்துருத்து. அம்பா மனங்கமிழ்ந்த, பூமியில் ஜென்மம் எடுத்தது, எத்தனை கற்கண்டு பாட்டு. ஐயோ, எம்கேடிக்கே நிறைய பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நாகையா பாடியிருக்கார், இன்னும் நிறைய பேர். இல்லை எம்கேடி அப்பாவை நீங்கள் சொல்கிறப்பல அது ரொம்ப அழகான காம்பினேஷனாக இருக்கும். அந்த ராகத்தோட எசன்ஸ் அப்படியே இறக்குவார் எம்கேடி. ஆமாம், அதான் சொல்கிறேனே, அவர் எங்கே மூச்சு நிறுத்துறோ அங்கே அவர் நிறுத்துப்பார். அந்த மாதிரி அவ்வளோ கான்சன்ட்ரேஷன், அவ்வளோ அழகாக கற்றுண்டு பாடுவார். இன்னொரு விஷயம்னா அந்த காலத்தில் இவர் வந்து பாட்டு எழுதி கொடுத்துட்டும் வேலையே முடியல. இவர் வந்து யார் மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் சரி, அது ஜி ராமநாத் இருக்கட்டும், எஸ்வி வெங்கட்ராமட்டும், இவர் பாட்டை இவரே கம்போஸ் பண்ணியிருக்கார். பாட்டை டியூன் போட்டு அப்படியே பாடி கொடுத்துடுவார். மணிமாமா. அப்புறம் நான் கூட ஒரு படத்துக்கு ட்ராக்ல பாடி கொடுத்துருக்கேன். அது மரகதம்னு ஒரு படம், அதுதான் கடைசியில் டிஎம் சௌந்தரராஜனும் ஜெயா ராதா ஜெயலட்சுமி இல்லை ஜெயலட்சுமி பாடினா.
அதில் ஒரு பாட்டுக்கு நான் போய் ட்ராக்ல பாடி கொடுத்துட்டு வந்தேன். ஓஹோ! ஆமாம், அந்த மாதிரி அவர் முழு பாட்டாக கொடுத்துடுவார். அப்புறம் பிஜிஎம் ஒண்டி தான் அந்த காலத்து டைரக்டர்ஸ்க்கு வேணும். சம்மந்தப்பட்ட மியூசிக் பிஜிஎம் மட்டும்தான். ஆனால் அப்படிங்கிறதுனால நாங்கள் நீங்கள் லிரிக்ஸ் எழுதி கொடுங்க நான் பாடிக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கும் அது சரிம்பார். ஒத்துப்பார். பாட்டு நாங்கள் மியூசிக் போட்டுக்கிறோம்னாலும் அதுக்கும் சரிம்பார். இல்லை அவளோட மியூசிக்கு பாட்டு எழுதி கொடுங்கன்னா அதுவும் எழுதி கொடுப்பார். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு எவரடி அவர். எவரடி என் பாட்டில் யாரும் கை வைக்கக்கூடாதுன்னு இப்பெல்லாம் ரொம்ப அழட்டிக்கிறாங்களே. அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்பவே விசாலமான ஒரு மனசு. இல்லை இல்லை, அது மாதிரி ஒரு குழந்தையிலேருந்து ஒரு பெரியவா வரைக்கும் எல்லார்ட்டையும் ஒரு மரியாதை. ஒரு சின்ன குழந்தை வந்தால் கூட வாங்க உட்காந்துக்கோங்க அப்படிதான், வாங்கோன்னு தான் சொல்லுது. வா போ வாடா போடா இதெல்லாம் அவர் பேசுகிறாங்க கேட்டதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அவருக்கும் எம்கேடி தியாகராஜ பாத்திருக்கும் உள்ள நட்பு எப்படி? ரொம்ப க்ளோஸாக பழகிப்பாளா ரெண்டு பேரும்? ரொம்ப, அதாவது குரு சிஷ்ய பாவத்தில் இருப்பா அவ. வந்த உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணுறதும் அவர் பாடுற மாதிரியே கேட்டு பாடுறதும் ரொம்ப பிரியமாக இருப்பார். எம்கேடி வந்த உடனே அப்பா வாங்கோ, என்ன நீங்கள் போய் என்ன வாங்கோன்னெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கால் தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் உட்காந்துப்பார். அந்த மாதிரி ஒரு பிரியம் அவர்கிட்ட. அப்புறம் பாட்டு சொல்லி கொடுக்குற போது ஐயோ நீங்கள் இப்படி பாடல எனக்கு வரலையே அப்படிம்பார் எம்கேடி. எம்கேடி வரல எம்பேர். ஆமாம், அதெல்லாம் இல்லை, நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பாடும்போது அதாவது ஒரு ஒரு விதமான ஒரு ஹெசிடேஷனோ நீ சொல்றியா ஒன்றுமே கிடையாது. ரொம்ப பிரியமா இது நீங்கள் இன்னொரு தடவை சொல்லுங்களேன் எனக்கு புரியலையே அப்படி கேட்பார். நான் மணிமாமா நாங்கள் யாராவது நோட்டேஷன், எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அது. எனக்கு 15 வயசுல நோட்டேஷன் எப்படியோ எழுத ஆரம்பிச்சிட்டேன். எப்படி கற்றுண்டேன்லாம் தெரியாது. நீங்கள் எல்லாம் அப்போ அங்கே இருந்திருக்கேன் அந்த ஸ்பாட்டில். அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அப்போ எனக்கு ரொம்ப சின்னவா. அப்போல்லாம் எனக்கு நோட்டேஷன்லாம் தெரியாது. பார்த்துட்டு இருப்பீங்க? ஆமாம், பார்த்துட்டு இருப்பேன். அதான் சொல்கிறேன், அவர் வந்து தூக்கி மடியில் வச்சுப்பார். யாரு? எம்கேடி என்ன ரொம்ப பிரியமாக இருப்பார். எம்கேடி மாதிரி வேற யாரும் சிங்கர் வருவாங்க அப்போ? நாகையா ஒரு தடவை வந்திருக்கார். நாகையாவா? பீலியில் எதிர்க்கே இருந்தா, அதனால ரொம்ப. உங்கள் வீட்டு எதிர்த்து பீலியிலாவா? ஆமாம், எங்களுடைய ஒரு வீடு அவளே வாங்கிண்டா. அப்போ சரி, லீலா வருவாங்க வீட்டுக்கு? பீலியில் எதுக்கு எப்போவுமே எந்த பாட்டாக இருந்தாலும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ஒன்று இருக்குது. என்னன்னா சொல்லுங்க. எம்எஸ் அம்மா ஒரு மோகனத்தில் ஒரு 2 கலை கீர்த்தனை பாடி எனக்கு பாடணும் எழுதி கொடுங்கன்னு சதாசிவன் மாமா கேட்டார். ஸோ அது வந்து இந்த நாராயண திவ்ய நாமம் எழுதி கொடுத்தார். சரி, அதை வந்து நான் இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. லீலா வந்தா ஐயோ நான் பாடுறேன்னா சரி சொல்லி கொடுத்துட்டோம். என்ன சொல்லி கொடுக்க சொல்லுவா அப்பா. சொல்லி கொடுத்தோம், அதை பாடிட்டா. உடனே கோவம் வந்துடுத்து சதாசிவன் மாமாவுக்கு. எம்எஸ்க்காக நான் கேட்டது பாட்டா இன்னும் அவள் பாடத்துக்கு முன்னாடி எப்படி நீ இன்னொருத்தருக்கு இது பண்ண சொல்ல, அதை பாடக்கூடாது, அதை இது பண்ணிடுங்கோ. என்ன பண்ணிட்டா? இல்லை அவள் வெளியில் பாடிட்டா, இனிமேல் பாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. எம்எஸ் பாடி வெளியில் வந்தப்பறம் தான் அவள் பாடணும் அந்த மாதிரி சார். ஆனால் அது ஒரு பிரியம்தான், வேற ஒன்றும் இல்லை. அப்பா கிட்ட ஒரு ரொம்ப ஆசை, ரொம்ப பிரியம். எம்எஸ் ரெகுலராக உங்கள் வீட்டுக்குலாம் வருவாங்களே? முதல்ல வருவாங்க, அப்புறம் இல்லைன்னா காரை வச்சு அப்பா வாங்க வர சொல்லுவா. ருக்குவை கூட்டின்னு வாங்குவோம் அப்படின்பா. நான் கூட வரணும். ஏன்னா அப்பாவுக்கு வந்து இந்த ஆஸ்மா வந்துடுத்து ஒரு 55-56 வயசுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தொண்டை கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டா. அப்போது நீங்கள் ருக்குவை கூட்டின்னு வாங்கோ அப்படின்பா சொல்கிறச்சி. சரி, நான் அப்பாவோட நானும் போவேன். அங்கே போய் நிறைய கச்சேரி அவாத்தில் பண்ணியிருக்கோம். அப்புறம் கோட்டுபுரம் வீட்டில். ஆமாம், இல்லை கல்கி ஆஃபீஸ் இருந்தது அங்கே கீழ்ப்பாக்கம். ஓகே. அங்கே இந்த கோட்டூர்புரம்லாம் நான் அப்பாவே இல்லை அப்போ. அப்புறம் நான் சதாசிவன் மாமா போனப்பறம் தான் கோட்டூர்புரத்துக்கு வந்தார் அவர். அந்த மாதிரி போயிருக்கோம். அப்பாவோட ஒரு கச்சேரி பாடியிருக்கேன். பாடி முடித்த உடனே எனக்கு வந்து ஆப்பிள் கொண்டு வந்து கொடுத்தா. பார்த்தா 2 ஆப்பிள் மேலே 2 கோல்டு காயின். 1 சரம் 2 காயின். என்னது இதெல்லாம் கொடுக்குறேல, எனக்கு நேக்கு என்ன தெரியும், வாங்கிக்க ருக்கு பேசாமல். அது ரொம்ப. அப்புறம் எம்எஸ் அம்மா உள்ளே போன உடனே ருக்கு அவள் யாரோ வந்திருக்கா, நான் அப்பாவோட பேசுங்க, நீ கொஞ்சம் நீ சாப்பிட்டுக்கோ, அவளையும் கொஞ்சம் சாப்பிட வச்சுக்கோயேன், பார்த்துக்கோயேம்பா. அந்த அளவுக்கு அதாவது ரொம்ப ஒரு பிரியம். அவளோட ராதா அவளோடலாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாள். அதே மாமாவும் சரி, அந்த மாதிரி கச்சேரிக்கெல்லாம் போனாக்க அகாடமிலாம் போவேன்னா நீ வந்து முன்னாடி உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து ஆயிஷா போய் உட்காந்து. அதாவது ரொம்ப ஒரு லிபர்ட்டி, ரொம்ப உரிமை. அதாவது ஒரு ஃபேமிலி மாதிரி. அதே மாதிரி எஸ்வி கிருஷ்ணசுவாமின்னு ஐஏஎஸ், அவருக்கும் அப்பா பாட்டு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பாடின ரெக்கார்டிங்லாம் கிடைக்குமான்னு பார்த்தா அவரும் போனதுக்கப்புறம் எங்களுக்கு அது கிடைக்க முடியல. இல்லைன்னா அப்பா கச்சேரி பாடினது வந்து கலாட்சேத்ராவில், எம்எஸ் அம்மா வீட்டில், அப்புறம் எஸ்வி கே சார் வீட்டில் எல்லாம் இருக்கும்.
எனக்கு என்னால் அதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாமையே போயிடுது. ஓகே. அந்த காலத்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு வருவாரா? எம்ஜிஆர் ரொம்ப கல்யாணம் அந்த மாதிரி அதானு தான் வருவார். நாங்கள் தான் தோட்டத்துக்கு போவோம். ஓ. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் நடிச்சுட்டு இருக்கிற போது தானே அப்புறம் ஜானகி அக்காவுடைய கல்யாணம் ஆச்சு. சரி. அதுக்கப்புறம் தோட்டத்தில் அந்த வீட்டுக்கு போயிட்டா. அப்போ அவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக நடிச்சுட்டு இருந்தார். ம். அந்த சமயத்துலேயும் நாங்கள் தான் போவோம். அவள் ரொம்ப வரமாட்டான். எப்பான்னு ஃபங்க்ஷன் எங்கள் அப்பாவோட 60th பர்த்டே அதுக்கெல்லாம் வந்திருந்தேன். அந்த மாதிரி தான் வருவாள். நாங்கள் வந்து இப்படி மாதத்தில் 2 தடவை போவோம். ஏதானும் கூப்பிடுவா, எதுக்காவது போவோம் அந்த மாதிரி. அந்த இந்த சினிமா சம்மந்தமாக 2 விஷயம் சொல்லலான்னு சொல்லுங்க. பார்க்குறேன். இந்த வதனமே சந்திரபிம்பமோன்னு ஒரு பாட்டு ஆமா இருக்கு ஆமா நம்ம. ஆமா. அதில் வந்து முகம் அது சந்திரபிம்பமோன்னு எழுதியிருந்தா. முகமது. உடனே அந்த டைரக்டர் வந்து சின்ன ரிக்வெஸ்ட் மாமா என்னென்ன இல்லை முகமதுன்னா யாரானே தானே. உடனே சிரிச்சுட்டு ஓ அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, எனக்கு அது யோஜனை தோணலை. வதனமே சந்திரபிம்பம் ஆன் த ஸ்பாட்டு. ம். அதாவது யோஜனைலாம் பண்ண மாட்டா. என் பாட்டை திருத்தக்கூடாதுன்னு அந்த மாதிரி பிடிவாதமும் அந்த கிடையாது. மாதிரி ஒரு பிடிவாதமோ ஒரு ஈகோ ஒன்றுமே கிடையாது. உடனே சிரிச்சுட்டே மாற்றி கொடுத்துட்டார். அதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு படத்தில் வந்து மோகனாக்காரான்னு ஒரு பாட்டில் சொன்னேன். மோகனாக்கார அப்படின்னு வந்திருந்தது. இது வந்து கொஞ்சம் சம்ஸ்கிருதம்லாம் கலந்துருக்கே, இதெல்லாம் ஒரு நல்ல வார்த்தை தானேப்பா அப்படின்னு சொல்கிறார். இல்லை சரி அப்பா என்ன சொன்னா, பேஷா உங்களுக்கு வேணும்னா மாற்றிக்கோங்க, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷனே இல்லைன்னு சொன்ன. வாசன் சார் இருக்காருங்க. அப்போ வந்து அது போயின்னு இருக்கு. அவள் என்னெல்லாமல் பண்ணி பார்த்தா அந்த ராகத்துக்கும் அந்த இதுக்கும் செட் ஆகலை. மீட்டர் செட் ஆகலை. அப்போ சொல்கிறார் வாசன் சார், சிவன்வாள் பாட்டுக்கு நீங்களாம் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போது நான் ரொம்ப சின்ன பொண்ணு, 8-9 வயசு இருக்கும். நான் கூட போவேன். எப்படி அங்கே அவளோடலாம் ரொம்ப பழக்கம், எனக்கு பிடிக்கும் அதெல்லாம். அதே மாதிரி கச்சேரிலையும் அப்பா பாடுற போது 7 வயசுலேருந்து ஏறி நான் ஸ்டேஜில் உட்காந்துருவேன். ஏன்னா எல்லோரும் அங்கே கை தட்டுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ரொம்ப எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறது. அதனால் அதாவது விவரம் தெரியறதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த மாதிரி உட்காந்து அந்த மியூசிக் சூழல் முழுக்க வீடில் எல்லோரும் வந்து உட்காந்துப்பா. டி.கே. பட்டம்மாள் அம்மா, எம்எல்வி அம்மா, டி.கே. ஜெயராமன், செம்மங்குடி மாமா, அந்த காலத்து ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்திருக்கா. எங்கள் வீட்டில் நடக்கிற கச்சேரிக்கு வீட்டு கச்சேரி கச்சேரின்னு இல்லை, அப்பா சொல்லி கொடுப்பா, அவள்லாம் கற்றுப்பா. எல்லாம் வந்துடுவாங்க ரெகுலராக. ரெகுலரால எப்பான்னு இப்படி மாதத்தில் 4 நாள் 5 நாள் வருவா. அவங்க எனக்கு இந்த பாட்டு வேணும்னு கற்றுட்டு போவாங்க. எல்லாருமா உட்காந்து இருக்கிற போது சில புது பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பா. நான் அங்கே பக்கத்தில் உட்காந்து கேட்டேன். அதான் கற்றுக்காமே அத்தனை பாட்டு எனக்கு அப்படியே இறங்கி எடுத்து எனக்கு மனசுலையும் என்ன சொல்கிறது அந்த மாதிரி. அது சின்ன வயசுலேருந்து 3 வயசில் இங்கே உட்காந்துக்கோமா, அப்பா பாடிச்ச கண்ணை முடிப்பா, நான் எழுந்து ஓடி போயிடுவேன். அப்போ வேல்யூ தெரியாது. அப்புறம் தெரிஞ்ச அப்புறம் போகவே மாட்டேன், அங்கேயே உட்காந்துருப்பேன். எல்லா வித்வான் விதுஷிகளும் எனக்கு தெரியும், ரொம்ப பிரியமாக இருப்பா எல்லாரும். சிவன் பொண்ணு. எனக்கு பேரே கலாட்சேத்திரா ருக்மிணி தேவி தான் வச்சா. ருக்மிணி தேவி? ஆமாம், அங்கே தான் வச்சாங்க. என் பேர் இருக்கட்டும் சிவனே உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேர் வச்சா. என்னுடைய 2 அண்ணாக்களுக்கும் எனக்கும் பேர் வச்சா. எனக்கு அவள் பேரே இருக்கணும்னு எனக்கு வச்சா மெயினாக. சரி, அவர் இவ்வளோ நிறைய பாட்டு போட்டிருக்காருல்ல, பேமெண்ட்லாம் ஒழுங்காக வாங்குவாரா?